ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி உருவாச்சுன்றதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆர்கானிக்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து, அதாவது பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், இந்த மாதிரி உயிரினங்கள்லேருந்து எடுக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்ட்ஸை பற்றி, அதோட ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுவே காம்பவுண்ட்ஸை மினரல்ஸ்லேருந்து எடுத்தோன்னா, அதாவது உயிர் இல்லாத நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படித்தோன்னா அதுதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. 1780s இருக்கிற கெமிஸ்ட் எல்லாரும் இதை தான் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கிற காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கிறத இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். 1815 பெர்சிலியஸ் என்ற ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் வைட்டல் ஃபோர்ஸ் தியரியை சஜஸ்ட் பண்ணார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருந்து மட்டும்தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பெர்சிலியஸ் சொன்ன வைட்டல் ஃபோர்ஸ் தியரியை பிரேக் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தர் வந்தார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தான் இந்த கதையோட ஹீரோவே. ஹிஸ் நேம் இஸ் ஃப்ரெட்ரிச் ஹோலர். ஹி இஸ் எ ஜெர்மன் கெமிஸ்ட். அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது யூரியாவை சிந்தசிஸ் பண்ணார். இதுதான் சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இதனால் அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியலின் தந்தை என்ற பேர் வந்துச்சு. நெக்ஸ்ட் 1845 ஹெர்மன் கோல்ப், ஹீ இஸ் ஆல்சோ அ ஜெர்மன் கெமிஸ்ட், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸான அசிடிக் ஆசிடை இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து சிந்தசிஸ் பண்ணார். அண்ட் தென் இன் 1856 பெர்த்தலாட், அ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெர்சிலியஸ் சொன்ன வைட்டல் ஃபோர்ஸ் தியரி, அந்த வைட்டலிசம் ஹேஸ் கேம் டு அன் எண்ட். பட் யூரியா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து சிந்தசைஸ் பண்ணனால அது ஆர்கானிக்கா இல்லை இன்ஆர்கானிக் காம்பவுண்டான்ற குழப்பமும் வந்துச்சு. ஃபைனலாக ஆர்கானிக்னு முடிவு பண்ணாங்க. பிகாஸ் யூரியாவில் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் இருந்துச்சு. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கேட்டினேஷன் அண்ட் ஐசோமரைசேஷன். கேட்டினேஷன்னா என்னென்னா, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட சேர்ந்து கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படியே ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட சேர்ந்து லாங் செயினை ஃபார்ம் பண்ணும். இந்த செல்ஃப் லிங்கேஜ் ப்ராப்பர்ட்டியை தான் கேட்டினேஷன்னு சொல்லுவாங்க. கார்பன் இப்படி லீனியராக மட்டும் ஃபார்ம் பண்ணாமல் சைக்ளிக்காக கூட ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பென்சீன் தான். நெக்ஸ்ட், பாசிபிலிட்டி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் NaCl எடுத்துக்கோங்க, அது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். Naக்கும் Clக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து ஒன்று தான். ஸோ அதோட பாசிபிலிட்டி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒன்று தான் இருக்கும். இதுவே ஆர்கானிக் காம்பவுண்ட், எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் கூடயே பாண்ட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த கார்பன் கூடயே பாண்ட் ஆகிருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி பாசிபிலிட்டி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அதிகமாக இருந்தனால சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆச்சு. நியூ டிஸ்கவரிஸ் எல்லாமே 98% ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஏன்ஷியன்ட் டேஸில் கெமிஸ்ட்ரி மேஜராக 2 டிவிஷனில் தான் இருந்துச்சு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு. ஆஃப்டர் 20th century ஃபார்மகாலஜி, பெட்ரோ கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரின்னு நிறைய ஃபீல்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. த டிஸ்கவரி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன் ஹவ் ஆல்சோ பீன் இன்க்ரீஸ்ட். ஃபைனலி இந்த வீடியோவில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரி லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டாபிக் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.